அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் அக்டோபர் 1, 2024, புரட்டாசி 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வாழ்க்கையில் எது கிடைக்கின்றதோ இல்லையோ, நம் மீது அக்கறை கொண்ட சில உறவுகள் மட்டும் கிடைத்தால் போதும், வாழ்க்கை சொர்க்கம்தான். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன்: மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன்: ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் ராகுல் ரமணன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் ஊக்கப்படுத்தவும், உன்னால் முடியும் என்று கூறவும் ஒரு உறவு இருந்தாலே போதும். நம்மிடம் தோல்வி கூட தோற்று போகும். நம்மை ஊக்கப்படுத்தவும், நம்மால் எல்லாம் முடியும் என்று நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லவும் வருகிறார் நமது 8 நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கோடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோடும் மனம் மகிழ்ச்சியோடும் முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும், அதாவது நம்ம பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு 2 பிரிவாக நடந்துக்கிட்டு இருக்கோம். 21 நிமிட நடை, அப்புறம் 42 நிமிட நடை அப்படின்ட்டு எல்லாருமே இப்போது நம்மளுடைய முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாகவும் நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, நமது இறைவனை, நமது பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்களை, நமது முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை, முயற்சிகளை தொடங்க வேண்டும். அவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை பயிற்சிகளும், முயற்சிகளும், நிகழ்ச்சிகளும், செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நினைவோடு நாம் அவர்களை நினைவு கூறுவோமாக. தொடர்ந்து வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் இயல்பாக இருக்கும். அடுத்த நமது 21 நிமிடத்திற்கு பிறகு அவையில் மாற்றம் ஏற்படுவதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும், நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நம்மை இணைத்து வைத்தவர்களையும் நாம் இணைத்து வைத்தவர்களையும் அகக்கண்ணில் கொண்டு வந்து அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ள வேண்டும்.
தொடர்ந்து நம்மளுடைய மனதில் 3 முக்கிய முத்தான கேள்விகளை எழுப்ப வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான முக்கிய 3 கேள்விகளை ஆழ் மனதில் எழுப்பி அதற்கான விடையை நாம் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடை வரும் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் கூறுவேன். உங்களுக்கான விடை என்ன வருகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த 3வது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நிச்சயமாக எல்லா இடத்திலும் எல்லா செயல்களிலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன விளையாடி கொண்டிருந்தாலும் சரி, உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தாலும் சரி, என்ன செயல் செய்து கொண்டிருந்தாலும் இந்த கேள்வியை அடிக்கடி உங்களுடைய ஆழ் மனதில் கேளுங்க. நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா நாம் தொடங்கும்போது ஒரு இலக்கை நிர்ணயித்து எல்லாருமே எல்லா நிகழ்வையுமே தொடங்குவோம். எல்லா செயல்களையுமே ஒரு இலக்கை நிர்ணயித்து தான் தொடங்குவோம். ஆனால் அது காலப்போக்கில் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் பயணிக்க ஆரம்பிப்போம். அது மறந்து விட்ட பிறகு நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிட்டாமல் போய்விடும். உதாரணமாக நான் பலமுறை சொல்லியிருப்பேன், இலக்கில்லாத பயணம் துடுப்பில்லாத படகில் பயணிப்பது போல அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய இலக்கை நோக்கித்தான் நாம் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் ஒரு டைவர்ட் அப்படிங்கிறது நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா அதை விட்டு நீங்கள், அதாவது திசை மாறுதல், மடை மாறுதல், கவனச்சிதறல் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு எங்கேனும் யாரேனும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமாக நம்மளை திசை மாற்றிவிட்டால், நம்மளை மடைமாற்றிவிட்டால், நமக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டு விட்டால் நாம் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். 8 நடை பயிற்சியில் டைகர் குழுமத்தில் நீங்கள் இணைந்து பயணிக்கும் பொழுது உங்களுடைய இலக்கை நோக்கிய பயணம் இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறதும், நாம் எதற்காக இந்த டைகர் குழுமத்தில் இணைந்தோம், நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை நடந்து கொண்டிருக்கிறோம், இலக்கிற்காக. அது என்ன இலக்கு? ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு விதமான இலக்கு வைத்திருப்பார்கள். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது இரண்டும் கலந்ததாக இருக்கும், அல்லது இன்னும் இன்னும் தன்னுடைய உயர் பதவிகளை நோக்கி இருக்கும், தன்னுடைய கல்வியை நோக்கி இருக்கும், தன்னுடைய வேலையை நோக்கி இருக்கும், தன்னுடைய தொழிலை நோக்கி இருக்கும்னு விதவிதமான இலக்குகள் இருக்கும். இலக்குகளை நிர்ணயித்து பயணிப்போம். நாம் எண்ணியது நடக்கும், நாம் கேட்டது கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டு, இலக்கை நோக்கிய பயணம் மட்டுமே வெற்றியை தரும் என்பதை மனதில் கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பயணிக்கணும். அந்த கேள்வியை ஆழ் மனதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எந்த திசை மாற்றம் மடைமாற்றம் ஏற்படாமல் நாம் பயணிப்பதற்கு நமக்கு உறுதுணையாக நம்மளுடைய தாய் தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் எப்பொழுதுமே துணை இருப்பார்கள். கூடுதலாக உங்களுக்கு பிரபஞ்சம் அறக்கட்டளையும் மற்றும் டைகர் குழுமமும் உங்களுக்கு என்றென்றும் துணையோடு நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இன்றைய தினம் பகுதி இயக்கப்புறம் இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வேண்டுதல்களையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களுக்கு வழங்கிக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, தொடர்ந்து இன்றைய தினம் பகுதியை தொகுத்து தர சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களே வாருங்கள், வந்து இன்றைய தினம் பகுதியை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் 2 சர்வதேச நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முதலில் சர்வதேச முதியோர் தினம், அக்டோபர் 1ஆம் தேதியை இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் அப்படின்னு கொண்டாடுறோம். வயதானவங்களுடைய பங்களிப்பை அங்கீகாரம் செய்கிறதுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் சிக்கல்களை ஆராயிறதுக்கும் இந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோன்னா, கண்ணியத்துடன் முதுமை, ஏஜிங் வித் டிக்னிட்டி அப்படின்னு சொல்கிறோம். உலகில் உள்ள வயதானவங்களை பராமரிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஆதரவு அமைப்புகளை வலுப்படுத்துறதுக்கும் இந்த நாள் முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த நாளில் நமது மூத்த குடிமக்களோட பங்களிப்பு, ஞானம், கண்ணியம்,
அவங்க தேவையை ஒப்புக்கொள்கிறது, அவங்களுடைய நல்வாழ்வை உறுதி செய்கிறதும் நாம் செய்யணும்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இப்போ 90 மில்லியன் மக்கள் 60 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருக்காங்க. இன்னும் 2050 வருஷத்துக்குள்ள 2 பில்லியன் மக்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவங்களாக இருப்பாங்க. 2050 வருஷத்துக்குள்ள மனித வரலாற்றில் முதல் முறையாக குழந்தைங்களை விட 60 வயதிற்கு மேற்பட்டவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய சமூகம் மறு வடிவமைப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதனோட ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னு கணக்கெடுப்பில் பார்க்கும்போது இப்போ உலகில் பாதி நாடுகளில் 75 வயது தாண்டினவங்க சராசரியாக அவங்களோட ஆயுட்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1950 50 வயது தான் ஆயுட்காலமாக இருந்தது. இப்போ 75 ஆயிருக்கு. இன்னும் இந்த நூற்றாண்டுக்குள்ள 81 உயரும். ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் 81 உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்குமே 135 வயசு அப்படின்னு நம்ம சந்தோஷமாக சொல்லிக்கிடலாம். நம்மளுடைய ஆசான் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா சொல்லுவாங்க, நம்ம முறையாக 8 நடை நடந்து நம் மனம் புத்தி உடலை சமநிலையில் வச்சு நம்ம அண்ணா சொல்கிற எல்லா பயிற்சிகளும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம டைகர் குழுவில் உள்ள எல்லாருக்குமே 135 வயசு. 135 வயசும் நம்ம ஆரோக்கியமாக சந்தோஷமாக இளமையாக வாழ்கிறதுக்காக தான் நம்ம அண்ணா இந்த டைகர் குழுமம் உருவாக்கி நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகில் யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததில் இளமையாக இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் 70 வயது தாண்டின முதியவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே டைகர் குழுமம்ல இருக்கோம். அண்ணா நம்மளை தினம் தினம் சந்தோஷப்படுத்துகிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே எப்போவுமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக இளமையாக இருப்போம். அதே மாதிரி எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்காங்களா அப்படின்னா இல்லை. அண்ணா அதுக்கு தான் சொல்லுவாங்க, நிறைய முதியவங்க இந்த மாதிரி ஆதரவு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களையும் நாம் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம முதியோர் இல்லம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அண்ணா ஒவ்வொரு நாளும் அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதத்தோட அண்ணா கூடிய சீக்கிரமாக அந்த முயற்சிகள் செஞ்சு நாம் எல்லாருமே அதுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா முதியோர்களையுமே நாம் சந்தோஷமாக வச்சுக்கணும். நம்ம டைகர் குழுமமும் பிரபஞ்ச அறக்கட்டளையும் அதுக்கு தான் துணை நிற்கும். அண்ணாவோட ஆசையும் கண்டிப்பாக நிறைவேறும். அடுத்ததாக சர்வதேச இசை தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஜூன் 21 உலக இசை தினமாகவும் அக்டோபர் 1 சர்வதேச இசை தினமாகவும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 1975 வருஷம் சர்வதேச இசை கவுன்சிலால் இந்த நாள் நிறுவப்பட்டது. இசை நம்ம எல்லாருமே பேசும் ஒரு உலகளாவிய மொழி. அந்த மொழியை நாம் கௌரவம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோன்னா கலாச்சாரங்கள் முழுவதும் நல்லிணக்கம். அதாவது எல்லா கலாச்சாரங்களையும் இணைக்கிறதுக்கும் இசை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு இணக்கமான உலகத்தையும் உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. இசை மகிழ்ச்சியை தருது, உற்சாகப்படுத்துது, நம்மளை குணப்படுத்தவும் செய்யுது. ஜாஸ், மியூசிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டல், ஃபோக் அப்படின்னு வெவ்வேறு வடிவத்தில் இசை இருந்தாலும் ஒவ்வொரு இசையும் நமக்கு ஒவ்வொரு சிகிச்சையை கொடுக்குது. நாம் சந்தோஷமாக இருக்கும்போதும் இசை கேட்குறோம், சோகமாக இருக்கும்போதும் இசை கேட்குறோம், நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கும் இசை கேட்குறோம். பிளாட்டோ என்ன சொல்கிறாருன்னா, இசை பிரபஞ்சத்திற்கு ஆன்மாவாக இருக்குது, நம்மளுடைய மனசை சிறகடிச்சு பறக்க வைக்குது, கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு நம்ம இசையை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இசைங்கிறது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையவே வடிவமைக்குது. நம்மளை சந்தோஷமாக வச்சிருக்கிற இசையவும் இசை கலைஞர்களையும் கொண்டாடுற நாள் தான் இந்த சர்வதேச இசை தின நாள். அனைவருக்கும் சர்வதேச இசை தின நல்வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு சகோதரி இன்றைக்கி 2 சர்வதேச தினம் அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. ஸோ 2 சர்வதேச தினம் அப்படிங்கிறது
அதிமுக்கியமானது தான். முதலாவதாக சர்வதேச முதியோர் தினம், இரண்டாவதாக சர்வதேச இசை தினம். முன்னது அப்படிங்கிறது சற்று யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், பின்னது அப்படிங்கிறது இசைக்க வேண்டிய ஒரு விஷயம். முன்னது அப்படிங்கிறது முதியோர் தினம். சகோதரி குறிப்பிட்டிருந்தாங்க, நம்மளுடைய டைகர் குழுமத்தில் பயணிப்பவர்கள் எல்லாருக்குமே 135 வயது அப்படிங்கிறத நான் குறிப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் இந்த சராசரி வயது அப்படிங்கிறது 50 60 அப்படின்னு காலகட்டத்தில் இருந்து இப்போ 70 அப்படி மாறி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டைகர் குழுமத்தில் பயணிப்பவர்களுக்கு நான் சொல்வது அப்படிங்கிறது 100 வயதை கடந்தவர்கள் தான் முதியவர்கள். டைகர் குழுமத்தில் பயணிப்பவர்கள், வெளி உலகத்தில் பயணிப்பவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு 40 வயதை கடந்து விட்டாலே அவர்கள் முதியோர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். எனக்கு 40 வயது ஆகிவிட்டது, நோய் வந்து விட்டது, மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கொள்கிறேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சில நபர்கள் பேசுவதை கேட்கும் பொழுது அவர்களெல்லாம் அவர்களுக்கே வயதாகி விட்டதாக அவர்களே எண்ணிக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் டைகர் குழுமத்தில் பயணிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 70 வயதை கடக்கும் பொழுது தான் அவர்கள் பாதி வயதை கடந்திருக்கிறார்கள். அப்போது 100 வயதை கடக்கும் பொழுது தான் அவர்கள் முதியவர்கள் அப்படின்னு நம்ம பலமுறை சொல்லுவோம். அதனால் முதியோர் தினம் அப்படிங்கிறத கொண்டாடுறாங்கன்னா முதியோர்களை கொண்டாட வேண்டும். முதியோர்களை, நம்மளுடைய மூதாதையர்களை, நமது முன்னவர்களை, நம்மளை பெற்றவர்களை, நாம் நம்மளுடைய உறவுகளைன்னு கொண்டாடணும். நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம். வயது வந்தவர்களை, ஒரு குறிப்பிட்ட வயது, வெளி உலகத்தை பொறுத்தவரை ஒரு 60 70 வயதை கடந்தவர்களை நாம் கொண்டாட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த மூளை அப்படிங்கிறது நினைவை இழக்கும். இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பாவை பெற்றவர், அவருக்கெல்லாம் 90 வயதை கடக்கும் பொழுது 90 வயதை கடக்கும் பொழுது அவருக்கு அந்த நினைவு அப்படிங்கிறது குறைபாடு ஏற்பட்டுச்சா அப்படின்னா ஏற்படலை. எங்கே குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண் பார்வையில் குறைபாடு ஏற்பட்டுச்சு. அப்போ கண் பார்வை குறைபாடு ஏற்படும் போது அவர் குரலை வைத்து இவர் தான் வந்திருக்கிறார் அப்படின்னு, இப்போ நான்லாம் பல நாளைக்கு அப்புறம் விடுமுறை தினத்தில் போய் பார்க்குறோம் அப்படின்னா குரலை வைத்தே கண்டுபிடித்து விடுவார். அப்போது இந்த நினைவாற்றல் எல்லாருக்கும் குறைஞ்சிடுமா அப்படின்னா, என்னையை கேட்டால் நான் பார்த்த பல முதியவர்களோடு ஒப்பிடும் பொழுது எல்லாருக்கும் நினைவாற்றல் அப்படிங்கிறது தப்பாது. எப்போ தப்புது அப்படின்னு கேட்டால், அவர்கள் அன்புக்கு ஏங்கும் போது, அன்பு கிடைக்காத போது, அக்கறை அவர்கள் மீது செலுத்தாத போது அவர்களுக்கு நினைவாற்றல் அப்படிங்கிறது குறையும் அப்படின்னு உலக அறிக்கை சொல்லுது. என்ன அறிக்கை? வயது வந்தால் நினைவாற்றல் குறையும் அப்படின்னு. ஆனால் நான் பார்த்தவரை யாருக்கெல்லாம் அன்பு கிடைக்கிறதோ, யாருக்கெல்லாம் ஆதரவு கிடைக்கிறதோ, யார் மீதெல்லாம் அக்கறை மற்றவர்கள் வைக்கிறார்களோ அவர்களெல்லாம் அற்புதமாக இருக்கிறார்கள். அப்படி அற்புதமாக இருக்கக்கூடிய முதியவர்களை நாம் கொண்டாட வேண்டும். வயது வந்துருச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற முடிவை நாம் எடுக்கவே கூடாது. யார் ஒருவருக்கும் இந்த உலகம் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் மகிழ்விப்பதற்காக படைக்கப்பட்டது. யார் ஒருவருக்கும் இந்த உலகம் என்பது வாழ்நாள் முழுவதும் மகிழ்விப்பதற்காக படைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நாம் முடிவெடுக்கக்கூடாது. அவர்களுக்கு வயதாகிவிட்டது. இளமை அப்படிங்கிறது இன்றைக்கும் நம்ம சில பல நடிகர்களை பார்க்குறோம். 70 வயதை கடந்தும் அவர்கள் கதாநாயகனாக பாட்டு பாடி ஆட்டம் போடக்கூடிய நடிகர்களை நாம் கண்முன் பார்க்குறோம். எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன். அப்போது இளமை அப்படிங்கிறது எங்கே இருக்கிறது அப்படின்னா, அது மனதில் முதலில் இருக்கிறது, அதன் பிறகு உடலில் இருக்கிறது. இந்த மனதையும் உடலையும் சமப்படுத்தக்கூடிய செயலை தான் டைகர் குழுமம் ஒவ்வொரு நாளும் சொல்லுது, ஒவ்வொரு நாளும் தூண்டுது. இது தொடர் முயற்சியாக இருக்கணும். டைகர் கிளப்பு அதைத்தான் சொல்லுது. நான் இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரு நடிகரை சொன்னேன். உங்களுக்கு அந்த நடிகர் யார் என்று தெரிந்திருக்கும். அவர் இன்னைக்கு தன்னுடைய உடலை சரி பண்ணிக்கிட்டாருன்னு இல்லை. அவர் தொடர்ந்து யோகா பயிற்சி அப்படிங்கிறதையும் தியான பயிற்சி அப்படிங்கிறதையும் தொடர்ந்து செய்ததன் விளைவு இத்தனை வயதிலும் அவர்
ஆடுகிறார், பாடுகிறார், ஓடுகிறார், கதாநாயகனாக நம் முன் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறார். அப்போது அந்த தொடர் முயற்சி தான் வெற்றியை தரும். சனி ஞாயிறில் நான் விடுமுறை எடுத்துக்கிருவேன், பள்ளி விடுமுறை நாட்களில் நான் விடுமுறை எடுத்துக்கிருவேன், வேலை நாட்களில் நான் வேலை தான் முக்கியம்னு ஓடிடுவேன், எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் நான் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறேன்னு செஞ்சால் அது பலன் எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு 10% கிடைக்கலாம். ஆனால் யாரொருவர் தொடர் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் நான் சொல்லக்கூடிய நடிகர்களையும் தாண்டி 100 வயதை கடந்து கூட அவர்கள் இளமையோடு இருப்பார்கள். அப்படிங்கிறதுக்கு உதாரணத்திற்கு தான் அந்த உச்ச நடிகரை உங்களுக்கு நினைவூட்டினேன். உடனே சினிமாவுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட வேணாம். ஒவ்வொரு நபரிடமிருந்து நாம் ஏதேனும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டே பயணிக்கணும். ஸோ அப்படித்தான் எனக்கு இந்த முதியோர் தினம் சொல்லும் பொழுது எனக்கு தோன்றியது. ஸோ நாம் டைகர் கிளப்பின் வாயிலாக பிரபஞ்ச அறக்கட்டளையின் வழியாக நம்ம முதியோர் இல்லம் தொடங்குகிறோம் அப்படின்னா இந்த உலகில் வெளி உலகில் நிறைய பேர் முதியவர்களை கைவிட்டு விடுறாங்க. ஸோ அவர்களை நம்ம பாதுகாக்கணும். அவர்களுக்கு வாழ்நாளில் அந்த கடைசி காலங்களில் அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், மகிழ்வை தரணும், கொண்டாட வைக்கணும், அவர்களை ஒரு குடும்பமாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நம்ம தொடங்குறோம். ஸோ நாம் எல்லோரும் என்றென்றும் இளமையோடு இருப்போம். அந்த இளமையின் வாயிலாக நாம் நிறைய பேரை மகிழ்வோடு வைத்திருக்க போகிறோம். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை நோக்கி பயணிக்கிறோம். ஸோ இது இன்றைக்கி சகோதரி சொன்னதுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லணும். ஏன்னா இந்த நினைவூட்டல் அப்படிங்கிறது அதையும் நம்ம மக்களுக்கு அதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம பிரபஞ்சம் அறக்கட்டளைன்னு ஒன்று இருக்குது. அந்த அறக்கட்டளையின் வாயிலாக அந்த செயலை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம், இதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நினைவூட்டிக்கிட்டே இருக்கோம். நிறைய பேருக்கு மறந்துடுது. முதல்ல உங்களுக்கு 8 நடைப்பயிற்சி அப்படின்னு சொன்னால் டைகர் கிளப் நினைவுக்கு வருவது போல் பிரபஞ்சம் அறக்கட்டளை அப்படிங்கிறதும் நினைவுக்கு வரணும். இந்த நேரத்தில் சர்வதேச முதியோர் தின நல்வாழ்த்துக்களையும் சர்வதேச இசை தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த நேரத்திலே பகிர்ந்துடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல சொல்வது தான் அது சரியாக இருக்கும். அப்படிங்கிறது ஒரு முக்கிய தினம். இன்றைக்கி என்ன முக்கிய தினம் அப்படின்னா, இன்றைக்கி தூத்துக்குடி டைகர் கிளப்பை சேர்ந்த சகோதரி அம்மா டைகர் ஜெயக்கொடி அவங்களுக்கு பிறந்தநாள். அவங்களுக்கு சார்பாக பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கு அவர்களது மகள் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவங்க நம்மளுடைய அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்கியிருக்கிறாங்க. ஸோ சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி அவர்களுக்கு நமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டிய நேரம். அம்மாவுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எப்போதுமே வாழ்த்துவதற்கு வயது இல்லை, வணங்குகிறோம்லாம் நிறைய பேர் நிறைய இடங்களில் சொல்லுவாங்க. ஆனால் டைகர் கிளப்பை பொறுத்தவரை நம்ம வாழ்த்துறது அப்படிங்கிறதே பிரபஞ்சத்திடம் நாம் வேண்டுவது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். ஸோ அம்மாவுக்கு இந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து, அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் என்றென்றும் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறி பிறந்தநாள் வாழ்த்துக்களை நானும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் அம்மாவுக்கு இந்த நேரத்தில் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டு நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த 21 நிமிடம் அப்படிங்கிறது அதிமுக்கியமானது என்பதை நாம் அறிவோம். ஸோ நம்ம தொடங்கின திசைக்கு வந்துடலாம். தொடங்கின திசைக்கு வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் இப்போ கருத்து பதிவிட்டு கொண்டிருப்பீங்க, உங்களுடைய வாழ்த்தை நீங்கள் பதிவிட்டு கொண்டு தான் இருப்பீங்க. இருந்தாலும் நினைவூட்டல், இடைவேளைக்கு முன்பாக நம்ம பார்த்தது போல் அம்மாவுக்கு டைகர் ஜெயக்கொடி அவர்களுக்கு நம்மளுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம், நீர் உள் இறங்குவதை கவனிப்போம், நீரே பிரதானம் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்வோம். நீர் பருகும் பொழுது மற்ற நேரங்களில் அமர்ந்து பருகுவோம், 8 நடையில் இடைவெளியில் மட்டும் நின்று 2 வாய் பருகுவோம் அப்படிங்கிறத மட்டும் நினைவில் கொண்டு
தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க. தண்ணீர் பருகி முடித்தவங்க எல்லோரும் ஏற்கனவே வாழ்த்து செய்திகளை தட்டச்சு செய்து கொண்டிருப்பீங்க. இப்போ மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நம்மளுடைய கருத்து பதிவிடுதல் அப்படிங்கிறது வாழ்த்து செய்தி தட்டச்சு செய்து கொண்டு தொடர்ந்து நான் கேட்கக்கூடிய கேள்விக்கும் நீங்கள் விடையளியுங்கள். தொடர்ந்து நிறைய பேர் நிறைய விதமாக நேற்று வந்து விடையளிச்சிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மொழிபெயர்ப்பு என்றால் உங்களுக்கு நினைவுக்கு வருவது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக தோன்றியது. அதில் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு சகோதரர் சொன்னது எனக்கு வந்து அதாவது அது எனக்கு உடனே உங்களோட பகிரணும்னு தோணுது. ஒரு திரைப்படத்தை குறிப்பிட்டு அந்த திரைப்படம் தான் எனக்கு நினைவுக்கு வந்ததுன்னு சொன்னாங்க. ஆமாம்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு மொழிபெயர்ப்போடு தான் இருக்கும். அப்படி அந்த அந்த மாதிரி தான் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நான் எதிர்பார்க்குறேன். எல்லாருடைய கருத்துக்களையும் படித்தேன். ஸோ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லி இன்றைக்கி நம்மளுடைய கேள்வி என்னவாக இருக்க போகிறது அப்படின்னா, இசை என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வருவது எது? இசை என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வருவது எது? இதில் உடனே இசைனா நீங்கள் ஏதேனும் தாளத்தையோ ராகத்தையோ அப்படி இல்லை. இசை சம்பந்தமாக உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஏதேனும் நிகழ்வுகள் இருந்தால் நீங்கள் பகிருங்கள். இப்போது நான் இசை என்றவுடன் எனக்கு நினைவுக்கு வருவது அப்படின்னு சொன்னால், ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட இசையை மையப்படுத்தியே இருக்கும். அந்த திரைப்படத்துடைய போஸ்டர்லேருந்து எல்லாமே இசையை மையப்படுத்தி இருக்கும். அந்த படத்தோடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு நான் வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக போய் வந்தது எனக்கு நினைவுக்கு வந்து போகுது. இசைன்னு சொல்லவும் அன்பே ஆருயிரே அப்படிங்கிற அந்த திரைப்படம் அப்படின்னு தமிழில் குறிப்பிடுவோம். அந்த திரைப்படத்தோடைய இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடந்துச்சு. அதில் நான் ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது அப்படிங்கிறது எனக்கு நினைவுக்கு வந்து போனது. ஸோ இதை நான் இப்போ உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதுபோல் உங்களுக்கு இசை என்ற உடனே அந்த மாதிரியான பெரிய நிகழ்வு தானா? இல்லை, உங்களுக்கு வாழ்க்கையில் இசைன்னு சொல்லவுமே நினைவுக்கு வரக்கூடியது எதுவாக இருந்தாலும் பகிருங்கள். உண்மையிலே உங்களுடைய பதிவுகளை படிக்கும் பொழுது உங்களோடு நான் பயணிப்பது போல் எனக்கு தோன்றும். ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்தும் வெவ்வேறு விதமாக இருக்கும் பொழுது அதை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நினைவுகள் வந்து, இவங்க இப்படி சிந்திக்கிறாங்க, இப்படி யோசிக்கிறாங்க, இப்படி எழுதுகிறாங்க, நம்ம சொல்கிறத அவங்க வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கூடுதலாக உங்கள் மீது எனக்கு இன்னும் அன்பு அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது அந்த நேரத்தில் சொல்லி, ஸோ பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் இப்போது நீங்கள் கருத்துக்களை பதிவிட்டுட்டு அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீத இருக்கக்கூடிய ஆடியோ கேளுங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் வாருங்கள். நமக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை துணை கழித்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இடைவெளிக்கு முன்பாக நம்ம சர்வதேச முதியோர் தினம் மற்றும் இசை தினம் அப்படிங்கிறத கொண்டாடுவதாக நம்மளுடைய இன்றைய தினம் பகுதி அமைந்திருந்தது. இந்த அற்புதமான இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து தந்த சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து நம்ம இன்னொரு செய்தியை உங்களோட பகிரணும் அப்படின்னு தோணுது. என்ன அப்படின்னா, கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக சென்னை டைகர் கிளப், தூத்துக்குடி டைகர் கிளப், சவுத் சோன் டைகர் கிளப், இந்த கிளப்புகள் எல்லாம் அதில் உள்ள குழுவில் ஒரு செய்தியை வந்து பிரசுரிச்சிருந்தாங்க. அதாவது ஒரு தினத்தந்தியில் வந்த ஒரு செய்தியை அதனுடைய கோஆர்டினேட்டர், அதாவது தூத்துக்குடி மற்றும் சென்னை டைகர் கிளப்புடைய கோஆர்டினேட்டர் சகோதரி டைகர் முத்துக்கனக செல்வியும், சவுத் சோன் டைகர் கிளப்புடைய வைஸ் கேப்டன் சகோதரர் டைகர் பெனிஸ் ஜெனோஃபின் அவங்களும் அந்த செய்தியை வந்து பரப்பியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, 8 நடை பயிற்சி செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு அன்னைக்கு வந்த தினத்தந்தியில் வந்த செய்தியை புகைப்படத்தை எடுத்து பிரசுரிச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்து ஜூம் பண்ணி நானும் படித்து பார்த்தேன். எல்லாமே கிட்டத்தட்ட டைகர் கிளப்பில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோமோ அதையெல்லாம் ஒரு பிரிண்டட் வெர்ஷனாக போட்டிருந்தாங்க. அதில் ஒரே ஒரு மாற்றம், அது 30 நிமிடம் நடக்கணும், 2 நேரம் நடக்கணும்னு எழுதியிருந்தாங்க.
நம்ம 42 நிமிடம் அப்படிங்கிறது மட்டும் சொல்லுவோம். மற்றபடி அதில் எல்லாமே சரியான செய்தியாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் சகோதரி டைகர் முத்துக்கனக செல்வி மற்றும் சகோதரர் டைகர் பெனிஸ் ஜெனோஃபின் ஆகியோருக்கு எனது நன்றிகளை தெரிவித்து, இந்த இடத்துல ஏன் இந்த செய்தியை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை இப்போ இந்த செய்தி வந்திருக்கு. பாசிட்டிவான விஷயம், 8 நடைப்பயிற்சி செய்தால் உள்ளுறுப்புகள் பலமடையும், எல்லா நோய்களும் குணமாகும், பித்த வெடிப்பில் ஆரம்பித்து உச்சந்தலை வரை உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்னு ஒரு பத்திரிக்கையில் எழுத்தோடு எழுதியிருக்கிறாங்க. அது பெருசாக பரவ மாட்டேங்குது. நீங்களே எத்தனை பேர் அதை எடுத்து மற்ற குரூப்புகளில் போட்டிங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நெகட்டிவாக ஏதேனும் ஒரு விஷயம், இந்த பயிற்சி செய்தால் இது நடக்கும், அது நடக்கும், 8 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி நடக்கும், 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி நடக்கும்னு யாரோ ஜோசியம் பார்த்த மாதிரி சொல்வதை உடனே பகிர்வாங்க. எல்லாருமே பகிர்வாங்க. உங்களுடைய உறவினர்கள் பகிர்வாங்க, நண்பர்கள் பகிர்வாங்க. சில பேர் எனக்கே அனுப்பி ஆனால் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சமீபத்தில் ஒரு மருத்துவர் சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இன்றைக்கி இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு தளம் அப்படிங்கிறது நெகட்டிவை சொன்னால் வேகமாக பரவுது. இப்போது நம்மளே எடுத்துக்கிறோங்களேன், நம்ம கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளை கடந்து 4ஆம் ஆண்டில் பாதி பயணிச்சிட்டோம். 3.5 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம பயணிச்சிட்டோம். நல்ல விஷயத்தை போதிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் இதுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. நம்ம மற்றவர்களோடு ஒப்பிடும்போது ரொம்ப 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 கம்மி. நல்ல விஷயத்தை மட்டும்தான் போதிக்கிறோம். ஆனால் நெகட்டிவான விஷயம் அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாருங்களேன், கோமாளிகள் ஃபுல்லாக அங்கே பெரிய ஹீரோவாக இருப்பாங்க. அதை மக்கள் வேகமாக பரப்புவாங்க. ஸோ தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், நல்லவை கொஞ்சம் மெதுவாக தான் வளரும் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதுபோல் தான் இந்த செய்தியை நீங்கள் எல்லாருக்கும் பரப்பணும். உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் வைக்கணும், உங்களுடைய ஸ்டேட்டஸ் பகுதியில் வைக்கணும். இப்போ சென்னை டைகர் கிளப்பில் வந்ததை மற்ற கிளப்புகளுக்கு இன்றைக்கி ஃபேமிலி டீம் உறுப்பினர்களை அனுப்பி வைக்க சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் உங்களுடைய மற்ற குரூப்புகளுக்கு அனுப்பி வைங்க. அவர்களையும் 8 நடை நடக்க வைங்க. நல்லதை பரப்புவோம். அதுக்கு நம்ம பயப்படவே கூடாது, கூச்சப்படவே கூடாது, வெக்கப்படவே கூடாது. கெட்டதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா விளம்பரம் வரும். ஆனால் அதை நம்ம ஃபார்வேர்ட் பண்ணுவோம். இது அதுவான், அது இதுவான், இதை இப்படி செய்யக்கூடாதான், அதை அப்படி செய்யக்கூடாதான், இது இந்த நோய் பரவுதான், இது இப்படி இத்தியாதின்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை கூட நம்ம பரப்புவோம், ஆனால் நல்லதை பரப்ப மாட்டோம். ஸோ இந்த நேரத்தில் அந்த சகோதரருக்கும் சகோதரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து, இதுபோல் செய்திகளை தாராளமாக இந்த மாதிரியான குரூப்புகளில் உடனே ஃபார்வேர்டு மெசேஜெல்லாம் அனுப்பிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒரு புத்தகத்தில் வந்தது, ஒரு மருத்துவர் சொன்னது, இந்த மாதிரியான கருத்துக்களை தாராளமாக பகிருங்கள் அப்படின்னு இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு ஆடியோ கேட்க போயிடும். இந்த ஆடியோ அப்படிங்கிறது முழுக்க ஒரு நகைச்சுவையாக இருக்க போகிறது. இவ்வளோ நேரம் நம்ம கொஞ்சம் நம்மளை பற்றி, வாழ்க்கையை பற்றி, வயதை பற்றி, நிறைய விஷயங்களை பற்றி பார்த்துக்கிட்டே வந்தோம். சற்று இளைப்பாறும் விதமாக ஒரு நகைச்சுவை, நமக்கு அற்புதமான ஒரு நகைச்சுவை வரப்போகிறது. இந்த அற்புதமான நகைச்சுவை துணுக்கை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி. இவங்க மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப்புடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதையெல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு, நானும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய வேண்டுதல்களையும் சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி அவர்களுக்கு வழங்குகிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி கோஆர்டினேட்டர் மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டு, வாருங்கள் இப்பொழுது அந்த நகைச்சுவை துணுக்கை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். அன்பானவர்களே, செல்போனால் நமக்கு விளைவது தீமைதான். உதாரணம் எங்க வீட்டையே எடுத்துங்க. எங்க வீட்டம்மா 35 நிமிஷம் கண்டினியூஸா பேசுறான். யாரு கூட? உங்க கூடயா? அப்புறம் தான் தெரிஞ்சது அது ராங் கால்.
மனுஷன் காலில் எழுந்த உடனே பல்ல தேய்க்கிறானோ இல்லையோ செல்ல தேய்க்கிறான். அதுலயும் பாருங்களேன், பின்ன சொருகிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாமலே படுத்துருவான் நிறைய பேர். காலையில எழுந்துதான் அவன் முகத்தை கொஞ்சம் பாருங்களேன், லவ் ஃபெயிலியர் ஆனவனை விட மோசமா இருக்கும் அவன் முகம். அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு இந்த செல்லு கொண்டு போய் நிறுத்தி இருக்குது பாருங்க ஐயா. ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ள போறான், அந்த வீட்டுக்காரன் மௌனமாகறான், வாயும் திறக்க மாட்டான், ஒன்னும் திறக்க மாட்டான். என்னம்மா அவரை சைலண்ட் மோட்ல போட்டு வச்சுக்கிறேன்னு தான். பேசுறது கூடமா செல்லு பாஷையிலே பேசணும். ரொம்ப கஷ்டம் சார். இப்போ தீபாவளினாலே நாங்க ஜவுளி பர்ச்சேஸ் தானே பெரிய விஷயம். கணவனும் மனைவியும் சேர்ந்து போறாங்க சார் ஜவுளி கடைக்கு. போறதுக்கு முன்னாடி அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா நான் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், இந்த பெஞ்சிலே உட்காந்துரு, நான் வந்துடுறேன்னா. உள்ள போச்சு இந்த அம்மா. இந்த ரேக்கில் இருக்கிறது அந்த ரேக்கில் இருக்கிறது ஒரு 500 புடவை எல்லாத்தையும் இறக்காச்சு கீழே. அந்த இந்த பெண்கள் புடவை எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு வேற இல்லையான்னு கேட்பாங்க. நம்ம அப்படி இப்படி பார்த்து 7 மணி நேரம் ஆகி போச்சு சார். 7 மணி நேரம் ஆகி வெளியே வந்து பார்த்தா புருஷனை காணோம். அங்க பக்கத்துல செக்யூரிட்டி நின்னுதான் பாரு. அவங்கிட்ட கேட்டது, செக்யூரிட்டி சார் ப்ளூ கலர் சட்டை போட்டு என் புருஷன் எங்க உட்கார வச்சுட்டு போனேன், அவர் எங்கன்னு கேட்டது. அடியே என்ன நல்லா பாரு, நான் தாண்டி அது என்ன. யோ நீ எதுக்கு அங்க உட்காந்து இப்ப இந்த வேலை உனக்கு? சும்மா கத்தாத. நீ என்ன உட்கார வச்சுட்டு போனியா? ஆமா. அந்த செக்யூரிட்டி நின்னு தானா ஒரு ஆளு? ஆமா. சுவாகமா இருந்தான். என்னடான்னு கேட்டேன். டியூட்டி மாத்திரம் வரலன்னா. நீ வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் நேரம் ஆகும்னு தெரிஞ்சு எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரம் நான் செய்யலாமான்னு கேட்டேன். சபாஷ், கடவுளா பார்த்து ஒன்று நினைச்சிருக்கேன் ஐயா சகோதரா, இந்த டியூட்டி செய், எவ்வளவு கொடுப்பேன்னா 400 ரூபா. அந்த அம்மா கண் கலங்கி, யோ எடுத்து வச்ச சேலைக்கு 400 ரூபா குறையுதுன்னு வெளியில வந்தையா. அந்த 400 ரூபாய கரெக்டா சம்பாதிச்ச பத்தியா, 7 ஜென்மத்துக்கு நீதாயோ என் புருஷன். 400 பறி போச்சா அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், எனக்கு இதுதாண்டி 7வது ஜென்மமா இருக்கணும். அன்பானவர்களே, எடுக்கிற துணியை மேல வச்சு கண்ணாடியில பார்த்து அழகு பார்த்து எடுத்து வருகிற ஆர்வமும் ஆவலும் அழகும் இதுல வருமா? செல்போன்ல பார்த்து அதுக்குன்னு ஒரு ஆப், அந்த ஆப்ல புக் பண்ணி பார்சல்ல வருது. அதனாலதான் ஒருத்தனை கேட்டான், உனக்கு ஆப்ல எந்த ஆப் பிடிக்கும்னு. சுவிட்ச் ஆப் தாண்டா பிடிக்கும்ட்டான். ஏன்னா இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்குது சார். நான் கேட்கறேன், இது ஒரு நன்மை செய்யக்கூடிய கருவியாக இருக்குமானால், என் பாஸ்வேர்டு என் ஒய்ஃபுக்கு தெரியாது சார், ஒய்ஃப் பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி நாங்க வாழ்க்கையில பாஸ் பண்றது? இந்த கருவி என்ன நன்மை செய்யுது நான் கேட்கிறேன். எவ்வளவு சிக்கல் இருக்கு, எவ்வளவு சிக்கல் சார். நீங்க நிறைய நேரங்களை பாருங்களேன், வாக்கிங் போனா பாருங்க, இந்த வாசல் பெருக்குவாங்க தெரியுமா? நான் பார்த்தேன், வீட்டுக்கு எஜமானி தான் அதுவே வாசல் பெருக்கிறதுக்கு வெளியில வந்து செல்லு பேசினே பெருங்கி பக்கத்து தெருவுக்கு போயிடுச்சு சார். இது அன்பானவர்களே, மரத்தை செல் அரிக்கும் வீணா போகும். இப்ப மனுஷனை செல் அரிக்குது, வீணா போயிடுவானோ அப்படின்ற ஆதங்கத்துல தான் நாங்க இங்க பேச வந்தோம். கடிதம் போச்சு, எழுதுற கடிதம் போச்சு, SMS கடிதம் போச்சு, காலண்டர் போச்சு, கடிகாரம் போச்சு, கேமரா போச்சு. அத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தை ஒன்ற வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கருவி என்னையா வந்து நன்மை செய்யுது? வழி கேட்கிறவனை காணா, வழி சொல்றவனையும் காணா, கூகுள் வந்துக்குது. அது நாம நேரா போற தெருவுக்கு 4 தெருவு தாண்டி சுத்தின்னு வருது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் ஐயா. தீபாவளி பலகாரங்களை அக்கம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் ஷேர் செஞ்சு வாழ்ந்த மண்ணியா, இன்னைக்கு தீபாவளி பலகாரங்களை போட்டோ எடுத்து ஷேர் பண்ற காலத்துல நாம வந்துட்டோம்னா இதை விட ஒரு தீமை உலகத்துல உண்டா? அன்பு நண்பர்களே, இன்றைக்கு நாம வச்சிருந்த செல்லு இப்போ நம்ம வச்சிருக்கியா? நாம வச்சிருந்த செல்லு இப்போ நம்ம வச்சிருக்குதியா?
ஆங்கிலேயனிடத்திலிருந்து கூட அடிமையை விலக்கிக் கொண்டோம். ஆண்ட்ராய்டிடத்திலிருந்து எப்பொழுது நாம் அடிமையை விலக்கிக் கொள்ள போகிறோம்? அன்பு நண்பர்களே, அதனால இன்றைய காலகட்டத்தில் அபரிமிதமாக வளர்ந்துவிட்ட செல்போனால் ஆபத்துக்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அதனுடைய செயல்பாடுகள் தீமையே என்று நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி சகோதரி டைகர் சந்திரவாசி ஃப்ரம் திருச்சி, கோஆர்டினேட்டர் மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு தொடர்ந்து நகைச்சுவை நிச்சயமாக எல்லாருமே சிரிச்சிருப்பீங்க. நிறைய விஷயம் நம்மளுக்கு அங்கே நம்மளை சுருக்குன்னு குத்துனது மாதிரி இருந்திருக்கும். எல்லாருமே சின்ன பல தவறுகளை செய்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த செல்லுகளின் வாயிலாக அப்படிங்கிறத அற்புதமாக புலவர் ஐயா ராமலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த நேரத்தில் புலவர் ராமலிங்கம் ஐயாவுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, ஐயா செல்ஃபோன் அப்படிங்கிறது தீமையை விளைவிக்கும் அப்படின்னு ஆரம்பித்தார். ஸோ நிறைய தீமைகளை பட்டியலிட்டார். முதல்லையே வீட்டம்மா 35 நிமிஷம் பேசுகிறாங்க உங்களிடமா அப்படின்னு அந்த நடுவர் கேட்க, இல்லை ராங் கால்லே 35 நிமிஷம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷன் காலையில் எந்திரிச்சா பல் தேய்க்கணும், ஆனால் எல்லோரும் இன்றைக்கி செல் தேய்க்கிறோம் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ அது வீடியோவாக எனக்கு வரல, ஆடியோவாக தான் நான் கேட்டேன். ஸோ அவர் சொன்னது அப்படி ஆமாம்ல, நம்ம செல்லை தானே தேய்க்கிறோம் அப்படின்னு. அதுலேயும் நீங்கள் எல்லாம் தேய்க்கிறீங்களா இல்லைன்னு தெரியல. நான் விடிகாலையில் நான் செல்லு தான் தேய்ப்பேன். ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆடியோ பதிவு பண்ணி அதை வீடியோவாக மாற்றி அதை அப்லோட் பண்ணி அந்த லிங்க்கை உங்கள் எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணிட்டு, காலையில் நான் உங்கள் இடத்துல எல்லாரையும் மொபைல் பார்க்காதீங்கன்னு சொன்னாலும் உங்கள் 100,000 பேருக்காக நான் நான் ஒரு ஆள் மட்டும் அந்த தப்பு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கொண்டு செய்வேன். ஸோ பல் தேய்க்கிறோமோ இல்லையோ செல் தேய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். ஸோ சில நேரங்களில் அந்த செல்லை அப்படி வீடியோலாம் ஆன் பண்ணி அப்படியே தூங்கிட்டோம்னா காலையில் எழுந்து அப்படியே அந்த மொபைல் ஆஃப் ஆகி கிடக்கும், சுவிட்ச் ஆஃப் ஆகி கிடக்கும். அப்படியே ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனவன் மாதிரி முகம் தொங்கி போயிடும் அப்படின்னு சொன்னார். இது நிறைய முறை நானுமே உங்களிடத்தில் வீடியோ அடுத்தடுத்த நாளைக்கானது தயாரிக்கும் பொழுது அந்த வீடியோவை ஆன் பண்ணி விட்டு நான் காதில் தான் கேட்டுக்கிட்டு இருப்பேன், கண்ணில் பார்க்க மாட்டேன். தூங்கும் பொழுது ஆடியோ கேட்டுக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் அதை அமர்த்தாமல் அப்படியே தூங்கிடுவேன். இயற்கையாக அந்த டயத்துக்கு நம்ம தூக்கம் தூங்கிடும். காலையில் எழுந்து பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட அந்த நான் தூங்கின 6, 7, 8 மணி நேரமும் வீடியோ ஓடி இருக்கும். ஏதேனும் ஒரு வீடியோ அடுத்தடுத்து ஓடி கிட்டத்தட்ட மொபைலில் உள்ள அந்த நெட்டு ஃபுல்லாகவே காலியாகிருக்கும். மொபைல் சார்ஜு அது அடுத்த விஷயம். இந்த மாதிரி சில பேர் அப்படின்னு சொன்னார். நான் போய் சொல்கிறேன், வீடியோ பார்க்க மாட்டேன், ஆடியோ கேட்கும். ஏதேனும் ஒரு நல்ல கருத்து ஓடிக்கிட்டு இருக்கும், ஒரு 3/4 மணி நேரம் ஆடியோ இருக்கும், ஏதேனும் நான் இப்போ கேட்பேன். ஏதேனும் உடல் சம்மந்தப்பட்டது அல்லது சித்தர்கள் சம்மந்தப்பட்டது அல்லது ஏதோ ஒரு ஆடியோ கேட்டுக்கிட்டே தூங்குவேன். அது அப்படியே நான் தூங்கிட்டேன் அப்படின்னா அந்த ஆடியோ சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு சரி முழிச்சு நம்ம அமர்த்திடலாம்னு நினைப்பேன். ஆனால் அது அப்படியே தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா அந்த வீடியோ அப்படியே ஓடி போய் முடிஞ்சிருக்கும். காலையில் எழுந்து பார்ப்பேன், அதுக்கடுத்து அது சம்மந்தப்பட்டமான ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் வீடியோஸ்லாம் ஓடி முடிஞ்சிருக்கும். நெட்டு முடிஞ்சு போய் தான் அந்த இடத்துல மொபைல் அதோட யூடியூப்பை கட் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான சூழல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சொன்னார். அந்த புடவை எடுத்த கதையை சொன்னார், செக்யூரிட்டியாகவே அந்த கணவர் மாறினது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். ஒரு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், அதுதான் இந்த இடத்துல நான் குறிப்பிடணும். கடிதம் போச்சு, கேலண்டர் போச்சு, கடிகாரம் போச்சு, கேமரா போச்சு, பல்வேறு நபரோட வாழ்வாதாரமே போச்சு அப்படின்லாம் சொன்னார். ஆனால் இன்றைக்கி எல்லாமே அது உள்ளடக்கி ஒன்றா இருக்கிறது ஒரு வசதியாக தான் நம்ம இருக்குது. ஆனால் அவர் இது தீமையை தான் செய்யுது அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயத்தில் இல்லை டைகர் கிளப்பின் வாயிலாக அது நன்மையை தான் செய்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு தான் நான் பேசணும்னு நினச்சேன். ஏன்னா இன்றைக்கி எங்கேயோ ஒரு மூலையில் தமிழகத்தின் தென்னகத்தில் ஒரு கோடியில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய குரலின் வாயிலாக உலகம் முழுவதும் நம்ம 8 நடை பயிற்சியை கொண்டு போய் சேர்க்க முடிகிறது. பல்வேறு குடும்பங்களை நம்ம பண்படுத்த முடிகிறது. நிறைய பேரை நம்ம நோயிலிருந்து மீட்க முடிகிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த செல்ஃபோன் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்தவரைய மிகப்பெரிய நன்மையை தான் தருகிறது. அதனால் அவர் சொன்னதையெல்லாம் நகைச்சுவையாக எடுத்துக்கிட்டு
ஆங்கிலேயர்களிடத்தில் அடிமைப்பட்டிருந்தோம், ஆண்ட்ராய்டு இடத்தில் இன்று அடிமைப்பட்டிருக்கிறோம் சொன்னார். அந்த மாதிரியான அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு நல்லவைக்கு அதை பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் குறிப்பிட்டு நம்மளுடைய 8 நடை 42 நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். சகோதரி டைகர் சந்திரவாசி ஃப்ரம் திருச்சி அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் ஆண்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்து நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.